Morning students. Next lesson we can study about types of chemical reaction. In our world, all over the world, each and every action is the chemical reactions. So without chemical reaction, do not make any living and non-living organisms. So next, introduction. So as you know from your earlier studies, a chemical reaction involves breaking of old chemical bonds and form a new chemical bonds. நீங்கள் வந்து ஓல்டு கிளாஸில் தட் மீன்ஸ் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் ப்ரோக்கன் ஆகி ஒரு நியூ கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆனால் அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு தான் ஸ்பான்டேனியஸ் ஆர் இட் மே பி எ ஃபெசிலிட்டேட்டட் பை எ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் எனர்ஜி. ஸோ ப்ரோக்கன் ஆகி ஸ்பான்டேனியஸாக அது வந்து ஒரு எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணி எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கும், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். Otherwise, chemistry is all about chemical reactions. In your day-to-day life, you could observe many chemical reactions. A clear understanding of these reactions is essential in order to manipulate them for sake of human life and environment. In our environment and our life also, understanding the reactions is chemical reactions. So chemistry mainly focuses on chemical reaction. Let us try to find the answer for the following questions. You need energy to play, walk, run or to perform various physical activities. So where do you get the energy from? எங்கேருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது? ஸோ நம்ம விளையாடணும்னா வாக் பண்ணணுன்னாலும் ரன் பண்ணணுன்னாலும் இல்லை வேறு எந்த ஆக்டிவிட்டி நம்ம வேலை செய்யணுன்னாலும் அதுக்கு தேவை நமக்கு எனர்ஜி. அந்த எனர்ஜி தேவைன்னா எப்படி அந்த எனர்ஜியை எதிலிருந்து நம்ம கிடைக்குது? ஃப்ரம் ஃபுட்டு. வி நோ தட் இன் அவர் லோயர் கிளாஸஸ் ஆல்சோ வி நோ தட். தென் ஹவு டு பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் கெட் தேர் ஃபுட்? எப்படி வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுது, அது வந்து ஃபுட்டை தயாரிச்சுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் உங்களுக்கு தெரியும். சூரிய வெளிச்சம் மூலயமா அது வந்து உணவாக தயாரிச்சுக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம், அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு வந்து உரங்கள்லாம் போடுவோம். ஹவு டு எ கார் மூவ் யூஸிங் ஃபியூயல்ஸ்? ஸோ ஃபியூயல்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு இட் கேன் பி த ஃபியூயல் யூசஸ் எனர்ஜி. ஸோ it is also chemical reactions. Why does iron rust on its exposure to water or air? வாட்டரோ ஏரோ வந்து அயன் மேலே பட்டுச்சுன்னா எப்படி வந்து துரு பிடிக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும், வாட்டரும் ஏரில் இருக்கிற ஆக்சிஜனும் வாட்டர் மாலிகூல்ஸும் என்ன பண்ணோன்னா அந்த அயனை வந்து டேமேஜ் பண்ணி ரஸ்டிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ தீஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆல்சோ chemical reactions. So in our day-to-day life, you get energy from the digestion of food you eat. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து தான் எனர்ஜி கிடைக்குது. பிளான்ட்ஸ் க்ரோ பை அப்சார்பிங் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த எர்த் அண்டு அதே மாதிரி வேர்லேருந்து மண்ணுலேருந்து வந்து தண்ணியை உறிஞ்சிக்குது, அதுக்கு தேவையான சத்தை உறிஞ்சிக்குது. அண்ட் கெட் தர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். சூரிய வெளிச்சம் மூலயமா அது வந்து வாட்டரையும் அதுக்கு தேவையான எனர்ஜிஸ் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்குது. ஸோ அதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ second question answer over. And third question, the combustion of a fuel makes the car to move. அந்த ஃபியூயல்ஸ் வந்து பேர்ன் ஆனால் தான் என்ன ஆகும், ஹீட் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இட் இஸ் ஆல்சோ கம்பஷன் ஆல்சோ chemical reactions. So third question answer over. Oxidation of iron causes rusting. அதுமாதிரி addition of oxygen, removal of hydrogen, that is called as oxidation. And fourth question also we can get the answer. So all these processes are chemical changes. In the process ellame chemical changes. So that is the material which undergo changes are converted into some other new materials, that is called as, for example, by burning petrol, the hydrocarbon present in it are converted into carbon dioxide and water. ஸோ பெட்ரோலை பேர்ன் பண்ணும்போது ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஹைட்ரோகார்பன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுனா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இன் திஸ் சாப்டர் லெட் அஸ் டிஸ்கஸ் த நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த லெசனில் நம்ம நேச்சர் பற்றியும் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றியும் படிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ்
First one is what happens during a chemical reaction. Chemical reaction அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? In a chemical reaction, the atoms of the reacting molecules or elements are rearranged to form new molecules. இப்போ hydrogen plus oxygen to form water. Hydrogen plus oxygen. இது ரெண்டும் இப்போ வந்து ரியாக்ஷன்ஸில் ரியாக்டண்ட்டில் நம்ம எடுத்துக்கிற பொருள் என்னென்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், அது ரெண்டும் சேர்ந்து H2Oவாக கன்வெர்ட் ஆகும், வாட்டரா மாலிகுல்ஸாக. அதுதான் வந்து reacting molecules are rearranged to form new molecules. So old chemical bonds between atoms are broken and new chemical bonds are formed. Old chemical bonds வந்து broken ஆகி new chemical bonds வந்து ஃபார்ம் ஆகும். Third one. Fourth one, bonding breaking absorbs energy whereas bonding formation release energy. So bonding break ஆகி எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணும் அண்டு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும்.